போலீஸ் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு ஒரு கொடூர கொலையை செஞ்சுட்டு பின்வாசல் வழியா தப்பி போயிருக்காங்க இங்க ஒரு கொலைகார இளம்பெண். நகைக்காக நடந்த கொலையில் குற்றவாளி சிக்கியது எப்படி? எத்தனையோ கிரைம் ஸ்பாட்டுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்காக போயிருந்த காவலர் ஒரு நாள் தன்னோட வீட்டுக்கும் அப்படி போக நேரிடும்னு நிச்சயமா எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. போலீஸ்காரர் வீட்டிலேயே ஒரு கொலை நடந்திருக்கு. முன்வாசல் வழியா வந்த கொலையாளி காவலரோட தாயை கொலை செஞ்சுட்டு பின்வாசல் வழியா எஸ்கேப் ஆனதற்கான தடயங்கள் இருந்திருக்கு. அன்னைக்கு ராத்திரி முழுக்க கிரைம் ஸ்பாட்டை அலசி ஆராய்ஞ்ச போலீஸ் விடியறதுக்குள்ள கொலையாளியை கைது பண்ணணும்ன்ற முடிவோட களத்துல இறங்கியிருக்காங்க. மறுநாள் பொழுது விடியும் போது கொலை நடந்த வீட்டோட வாசல்ல உறவினர்கள் ஒண்ணு கூடிட்டாங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கொலை செய்யப்பட்ட நபர்கிட்ட பல முறை வீட்டு வாசலை எந்நேரமும் திறந்தே வைக்க வேண்டான்னு எச்சரிச்சிருக்காங்க. ஆனா தன்னோட மகன் காக்கி யூனிஃபார்ம் போட்டு இருந்த காரணத்தால எந்த தீயவர்களும் வீட்டுக்குள்ள நுழைய முடியாதுன்னு அந்த அம்மா திடமா நம்பியிருக்காங்க. ஆனா அந்த நம்பிக்கை ஒரு பெண்ணால தகர்த்தெறியப்பட்டிருக்கு. கொலை செய்யப்பட்டவரோட பேரு வசந்தா. இந்த கொலை செஞ்ச பெண்ணோட பேரு செல்வரதி. என்ன நடந்துச்சு, எதுக்காக இந்த கொலைன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்கணும். திருச்செந்தூர் பக்கத்துல தேரிப்பண்ணை CSI கோவில் தெருவுல தான் இந்த படுபயங்கர சம்பவம் நடந்திருக்கு. கொலை செய்யப்பட்ட வசந்தாவுக்கு 70 வயசாகுது. சில வருஷத்துக்கு முன்னாடி கணவரை இழந்த வசந்தா இதே வீட்டுல தனிமையில வாழ்ந்திருக்காங்க. இவருக்கு ஒரு மகளும் 2 மகன்களும் உள்ள நிலையில அவங்க எல்லாரும் திருமணமாகி வெவ்வேறு இடத்துல செட்டில் ஆகியிருக்காங்க. வசந்தாவோட இளைய மகன் விக்ராந்த் பக்கத்திலேயே சாத்தான்குளம் DSP ஆபீஸ்ல காவலர் வேலை பார்த்திருக்காரு. சொந்த ஊர்லயே போஸ்டிங் கிடைச்சதால விக்ராந்த் மட்டும் தேரிப்பண்ணை பக்கத்துல உள்ள ஆனந்தபுரத்துல குடும்பத்தோட வாழ்ந்திருக்காரு. அவர்தான் தேரிப்பண்ணையில வாழ்ந்து வரக்கூடிய அம்மாவுக்கு தேவையான பராமரிப்பு பணிகளையும் கவனிச்சிருக்காரு. இந்த சூழல்ல தான் சம்பவம் நடந்த அன்னைக்கு விக்ராந்துக்கு அக்கம் பக்கத்தினர் கிட்ட இருந்து ஒரு போன் கால் வந்திருக்கு. வழக்கத்திற்கு மாறா வீடு பூட்டி இருக்கிறதாவும் வசந்தா எங்கேயாவது வெளியே போயிருக்காங்களான்னு அக்கறையோடு விசாரிச்சிருக்காங்க. அம்மாவோட செல்போன் இணைப்புக்கும் பதில் வராத காரணத்தால சந்தேகம் அடைஞ்ச காவலர் உடனடியா வீட்டுல உள்ள மாற்று சாவியை போட்டு கதவை திறந்து பார்க்க சொல்லி அறிவுறுத்தியிருக்காரு. ஆனா கதவு உள்பக்கமா தாழிடப்பட்டு இருக்கிறது தெரிய வரவும் எல்லாரும் அதிர்ந்து போயிருக்காங்க. வீட்டோட பின்வாசல் வழியா உள்ள நுழைஞ்சப்ப அங்கிருந்த கட்டுல்ல வசந்தா பேச்சு மூச்சு இல்லாம இறந்து கிடந்தது எல்லாருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதோட அவர் அணிந்திருந்த 7 சவரன் நகையும் தங்க கம்மலும் திருடு போனதால நடந்தது கொலைதான்னு உறுதியாகி இருக்கு. சம்பவ இடத்தை அலசி ஆராய்ஞ்ச போலீஸ் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவையும் செல்போன் டவர் சிக்னலையும் வச்சு கொலையாளியை அடையாளம் கண்டிருக்காங்க. இந்த படுபயங்கரத்தை செஞ்ச கொலையாளியோட பேரு செல்வரதி. இவர் மேல ஏற்கனவே நகை பணத்துக்காக ஒரு சிறுவனை கொலை செஞ்ச கேஸும் நிலுவையில் இருக்கு. உடனடியா கொலையாளியை சுற்றி வளைச்ச போலீஸ் அவர்கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச நகையையும் பறிமுதல் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில செல்வரதி பல நாட்களா மூதாட்டிய நோட்டமிட்டு இருக்கிறதும் அவர் வீட்டு வாசல் கதவை திறந்தே வச்சிருந்த காரணத்தால ஈஸியா உள்ள நுழைஞ்சதும் தெரிய வந்திருக்கு. சம்பவம் நடந்த அன்னைக்கு பகல் நேரத்துல வசந்தா கட்டில படுத்து உறங்கியிருக்காங்க. அப்போ ரகசியமா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச செல்வரதி தலையணையால வசந்தாவோட முகத்துல அழுத்தி மூதாட்டியோட மூச்சை நிறுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. கொலையாளி கிட்ட இருந்து வாக்குமூலம் பெற்றுக்கொண்ட போலீஸ் அவரை கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க. நகை பணத்துக்காக 70 வயசு மூதாட்டிய ஒரு இளம்பெண் கொலை பண்ணிருக்கிறது அப்பகுதியினரை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு.